அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அருமையான பொழுதில் நாம் ஒரு முக்கியமான அறிஞரை, மார்க் அறிஞரை சந்திக்க இருக்கின்றோம். மௌலானா மௌலவி கலீல் அகமது கீரனூரி, அதாவது திண்டுக்கல் யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் முதல்வராகவும் ஜமாத்துல் உலமா சபையின் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைவராகவும் இருந்து வருகின்றார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாது இலங்கை மற்றும் வளைகுடா நாடுகளிலும் மிகவும் பிரபலமான மார்க்க அறிஞர். உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான நபரும் கூட. அவர்களை இன்றைய இந்த சமுதாயத்தின் நிலை குறித்தும் அவர்களுடைய மார்க்க பிரச்சாரங்கள், வாழ்க்கை பயணங்கள் குறித்தும் அறியவிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸ்ரத், ரொம்ப நாளைக்கு, அதாவது முதல் முறையாக டிவியில் வர்றீங்க. இது எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கீங்க? மீடியாவுக்கு வர்றதை பற்றி ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு சேர்த்து வைக்கணும். அது எந்த வழி சரி, எந்த வழி தவறுங்கிறதுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படைக்கு உட்பட்டு தான் செயல்படணும். ஆனால் சில நேரங்களில் நிர்பந்த நிலையில் இந்த மீடியாக்கள் கூடுமா கூடாதாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நாம் இந்த செய்தியை கட்டாயமாக சேர்த்தே ஆகணும். அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல விளக்கம் கிடைக்கணும். அதன் மூலமாக அதிலும் குறிப்பாக முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையும் மானசீகமான நல்விளைவுகளும் ஏற்படணும் என்பதற்காக இந்த மீடியாவில் வரணுமா என்பதை பற்றி பல ஆண்டுகள் ஆலோசித்த பிறகு சரி, வருவதில் சில நியாயமான காரணங்களும் இருக்கிறது, மார்க்கம் அதை அனுமதிக்கிறது என்ற நம்பிக்கையோடு இதில் வருவதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு 25 வருடங்கள் இப்போ நீங்கள் யூசுஃபியாவில் ஜாயின் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் முடியும். 24 வருஷம் முடியும். தமிழகத்துக்கு மோஸ்ட்லி எல்லா பகுதிக்குமே போயிருப்பீங்க. நீங்கள் போகாத பகுதி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் பல விதமான விழாக்களுக்கும், மதரசா பட்டமளிப்பு விழாக்கள், இன்னும் பல சீரத்து விழாக்கள், இப்படி எல்லா விழாக்களையும். அதே மாதிரி இலங்கைக்கு இப்போ இன்றைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன்னா இது அநேகமாக நான் நினைக்கிறேன் 13 அல்லது 14வது தடவை போய்கிட்டு இருக்கேன். வளைகுடா நாடுகளுக்கும், குவைத், துபை, அபுதாபி, அதுபோல் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸு, இங்கிலாந்து, தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம். அதே மாதிரி ஆப்பிரிக்க நாட்டில் சூடான் போக்குவரத்து மாதிரி. சூடான்லாம் இப்போ இந்த ஒரு 20 வருடங்களுக்கும் 25 வருடங்களுக்கும் முன்பு உள்ள நிலை, 25 வருடத்திற்கு பிறகு, இந்த 25 வருடங்கள்ல முஸ்லீம்கள்ட்ட என்ன ஒரு மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்குதா? அதாவது முஸ்லிம்கள் மானசீகமாக ஒற்றுமையாகணும். அதாவது ஒற்றுமையாகணுங்கிறது முஸ்லிம்களுக்கு மானசீகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அதே போல இஸ்லாம் உலகத்தில் வளரும் என்ற நம்பிக்கையும் முஸ்லிம்களுக்கு மானசீகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கு. வெளிரங்கமான வழிகள் அதுக்கு நமக்கு தாராளமாக கிடைக்க முடியல. அதற்கு சரியாக வழி நடத்தி செல்லக்கூடிய நல்ல தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை. இதன் காரணமாக அது பின்தங்கி இருக்க தவிர இல்லையானால் உலக ரீதியில் எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மக்களில் மற்ற இசங்களை எல்லாம் ஏற்று அவர்கள் அதில் சடைவடைந்து போய் இனி எங்கு போய் தஞ்சம் புகுவது என்றால் தஞ்சம் புகுவதற்கு ஒரே இடம் இஸ்லாம் தான் இருக்கிறது என்பது முஸ்லிம்களுக்கு நன்றாக விளங்குகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட இந்த நிலை அவர்களுக்கு அந்தரங்கத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் முஸ்லிம்களுக்கும் உள்தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இப்போ பரவலாக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவில் வந்திருக்கிறதுனால, அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு அதிகபட்சமாக ஒரு 500 பேர், இல்லை 1000 பேர், இல்லை 2000 பேருமே வரும். ஒரு மாநாடுன்னா ஒரு 5000 பேர். ஆனால் ஒரே நேரத்தில் கணக்கான மக்களையும் கோடிக்கணக்கான மக்களையும் சென்றடக்கூடிய இந்த சாதனத்துக்கு, இந்த ஊடகத்திற்கு ரொம்ப கால தாமதத்திற்கு பிறகு வந்ததுக்கு காரணம் என்னது? அதாவது உங்களை மாதிரி சிந்தனவாதிகள் சிந்தனையான கருத்துக்கள் மக்களிடம் சென்றடைவதற்கு இவ்வளவு காலம் வந்திருக்குது. இவ்வளவு குயிக்கா போறதுக்கு பதிலா காலதாமதமாக வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நாம நேரடியாக இந்த போல மீடியாக்கள்ல இந்த விஷயம் மட்டும் வர்றதில்லை, இதை அடுத்து அல்லது இதுக்கு இடையிலேயே
மார்க்கம் பார்க்க அனுமதிக்காத பல காட்சிகளும் கட்டாயமாக வந்துருது, வரத்தான் செய்யும். இந்த இரண்டும் கலக்கும் போது அதனுடைய முடிவு இப்பொழுது அது நன்றாக தெரிந்தால் கூட அதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும்? அதனால மக்களுக்கு மத்தியில இந்த வீடியோக்களை உபயோகிக்கிறது எல்லா வகையிலும் ஆகுமான ஒரு காரியமாக நினைத்து அவர்கள் ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடக் கூடாதே என்பதற்காக யோசித்து ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக யோசித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் இப்பதான் எங்ககிட்ட வந்திருக்கிறீங்க, நாங்களும் இப்பதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அப்புறம் அந்த தப்லீக் இஜ்திமா ஒன்று நடந்துச்சு. அது எத்தனைல இப்போ சமீபத்தில் நடந்தது இல்லையா? 98 மேல் விஷாரத்தில். ஆமா, 98 மேல் விஷாரத்துல, 96 திருநெல்வேலியில ரொம்ப பெரிய அளவுல இஸ்திமாக்கள் நடந்துச்சு. இந்த தப்லீக் இஸ்திமா அந்த மேல் விஷாரத்துல நடந்ததே வச்சுட்டாலும் அந்த நேரத்துல அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த 2 இஸ்திமாக்கள் இல்லையா? இப்போ ஒரு 5 லட்சம் பேர், ஒரு 4 to 5 லட்சம் பேர் கூடின ஒரு இஸ்திமா. அதுல இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது சம்பந்தமாகவோ இல்ல முஸ்லிம்களுடைய உரிமைகள் சம்பந்தமாகவோ ஒரு கருத்து கூட வலியுறுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எல்லார் மத்தியிலும் இருக்குது. இது பத்தி உங்க கருத்து என்ன? அது ஆழமான நோக்கு கொண்டு பார்த்தால் பூரா உலகத்தினுடைய நேர்மைக்காக பாடுபடக்கூடியதுதான் தப்லீக் இயக்கம். ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதில் தான் கருத்து. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எடுத்த உடனேயே 10ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டால் என்ன என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம், அரிச்சுவடி படிக்காமல் 10ஆம் வகுப்புக்கு எப்படி போவார்? அரிச்சுவடி படித்து விட்டால் பிறகு அடுத்தடுத்து இலகுவாகும். ஆகையினாலே மறுமையின் நம்பிக்கை என்ற அடிப்படையில் வந்தால்தான் மற்ற எல்லா காரியங்களும் இலகுவாகும் என்ற ரீதியில் தப்லீகை பொறுத்தவரை மறுமை நம்பிக்கை உண்டாக்க முயற்சி செய்யப்படுகிறது. இந்த மறுமை நம்பிக்கை உண்டாகிவிட்ட பிறகு மனிதனுடைய விழுமியங்கள் சரியாக வேண்டும், அந்த செயல்பாடுகள் சரியாக வேண்டும். அந்த செயல்பாட்டு பின்னணியிலே பிறகு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் நல்லவர்களானால் செயல்கள் நல்லவையாகும் என்ற அடிப்படையை மட்டும் தப்லீக் எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே இதையெல்லாம் தொட்டால் பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் காரணமாக இன்று நடந்து கொண்டிருக்கிற தப்லீக் எந்த அளவுக்கு மக்களுக்குள்ள ஊடுருவி வேலை செய்து கொண்டிருக்கிறதோ, ஒவ்வொரு பள்ளிக்குள்ளும் நுழைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறதோ, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் இன்றைக்கு ஏறக்குறைய 200 நாடுகளுக்குள் தப்லீக் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியதில்லை என்றாலும் கூட நானே கூட சமீபத்தில் போக இருக்கிறேன், தப்லீகில் போக இருக்கிறேன் சில மாதங்களுக்காக வேண்டி. அது ரஷ்யாவுக்கு போவதா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு போவதா என்று. இப்படி ரஷ்யா போன்ற நாடுகள் தப்லீக் வேலை செய்வதற்கெல்லாம் இந்த பாபரி மஸ்ஜித் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அரசு கண் நம் மீது படும்போது அடுத்தடுத்த வேலைகளுக்கு தடைகள் வரும் என்ற காரணத்தினால் அந்த பிரச்சனைகளை தப்லீக் தொடவில்லை என்பதில்லை, நேரடியாக தொடவில்லை. சரி சரி. அதாவது நேரடியாக தொடாம மறைமுகமாக அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடக்கும். அதுல இப்ப தப்லீக் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தியாகமோ அவர்கள் செய்கின்ற பணிகளோ சாதாரண பணிகள் அல்ல. அது எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்ப அந்த வரிசையில் நம்ம தப்லீக் இயக்கத்துக்கு வந்ததுனால அதுலயே நம்ம பார்க்கும்போது அது மேல இருக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டுங்கிறத விட அது கவனத்திற்கு போகலையா அப்படிங்கறத விட நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மக்களையும் தொழுகையின்பால் அழைக்கிறார்கள். தப்லீக் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணிட்டு மற்ற ஊர்களுக்கு போய் இஸ்லாம் அதிகமாக பின்பற்றப்படாத இடங்கள்லாம் போயிட்டு கூட அவங்க பணி செய்யறாங்க. அவங்க சொந்த காசு தொழில் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, குரானையும் ஹதீஸையும் அவர் மக்களுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு பதிலாக அமல்களின் சிறப்புகள் என்ற ஒரு புக்கை வச்சுட்டு அவங்க சொல்றதுனால முக்காவாசி மக்கள் அதுல முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. குரானையோ ஹதீஸையோ அதுக்கு விளக்கம் கொடுத்தா இருந்தால் தாராளமாக எல்லாருமே அதுல கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தப்லீகை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஒரு பாடத்திட்டம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்களோ, அந்த பாடத்திட்டத்துக்கு மாறாக எத்தனைதான் ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அந்த பாடத்திட்டத்தில் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை நடத்தக்கூடாது. என்ன காரணம்? இதற்கு இந்த பாடத்திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை அவர் படித்து அடுத்தடுத்து அவர் இலகுவாக போக முடியும் என்ற காரணத்தினால் இது வைக்கப்பட்டிருக்கிறது.
இதுபோல தப்லீக் என்பது எல்லா வகையான மக்கள் மார்க்கத்துக்கு மிக தூரமாக மார்க்கத்தையே அறியாத, கஞ்சாவிலும் மதுவிலும் கிடக்கக்கூடிய, பெண்களிலும் போதையிலும் கிடக்கக்கூடிய, சொல்லப்போனால் அழுக்கு துணிகளை கொண்டு வந்து இது சுத்தம் பண்ணுகிற இடம். ஆகையினால் சுத்தம் பண்ணுகிற அளவுக்கு சோப்பு தான் உபயோகிக்கலாமே தவிர அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. மாறாக தப்லீகிலே நீங்கள் குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள், உலமாக்களை அணுகுங்கள், உலமாக்கிடத்தை கேளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று எத்தனையோ பேர், உதாரணத்திற்கு நான் சொல்லுவதானால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் என்னுடைய தகப்பனாருக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நான் சொல்லலாம். என்னுடைய தகப்பனார் அவருடைய ஆரம்ப காலத்திலே ஏராளமான, அதாவது அவருடைய தீய பழக்கங்கள் இருந்ததாக கேள்வி. ஆனால் நாங்கள் பிறந்த காலத்தை அவர் தப்லீகில் இணைந்த காரணத்தினாலே அரபி கிதாபுகளை எல்லாம் படித்து, அரபி தப்சீர்களை எல்லாம் படித்து, அரபி தப்சீர்களை படிக்கிற அளவுக்கு தன்னை உருவாக்கி கொண்டு, உருது தப்சீர்களை தாராளமாக படித்து எங்களை எல்லாம் அவர்கள் மௌலிகளாகவும் ஆலிம்களாகவும் ஆக்கினதற்கு தப்லீக் தான் காரணம். தப்லீக் குர்ஆனை வேண்டாம் என்று சொல்லுகிறது என்று சொல்லி இருந்தால் நாங்கள் எல்லாம் இப்படி குர்ஆனை சொல்லக்கூடிய ஆலிம்களாக எங்கிருந்து ஆயிருக்க முடியும்? தப்லீக் அதை ஆதரிக்கிறது. ஆனால் பாடத்திட்டம் போன்று ஒன்று வைத்துக் கொண்டால்தான் உலக ரீதியாக கட்டுக்கோப்பாக இருக்க முடியும் என்பதற்காக மட்டுமே அந்த ஃபஸாயிலுடைய கிதாப் வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர மற்றது வேண்டாம் என்பதற்காக அல்ல. வேறு ஏதாவது தவறான கருத்துள்ள நூல்கள் யாராவது கொண்டு வந்து நுழைத்து விடக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாக்கி அதற்கு மேலே போகிறவர்கள் தங்களுடைய தப்லீகிலேயே போயிருக்கிற காலத்தில் தனியாகவோ அல்லது வீட்டுக்கு வந்து தனியாகவோ குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் படிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆனா இப்போ பாடத்திட்டம்னு நீங்க சொன்ன அந்த தப்லீக்ல பாடத்திட்டம் வைக்கப்பட்டுன்னு சொல்லுங்க, அமல்களின் சிறப்புகள் பாடத்திட்டம் போல இருக்குன்னு சொல்லுங்க. பாடத்திட்டம் போல இருக்கிற அந்த அமல்களின் சிறப்புகளே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் அதை வெளிப்படையா அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து பார்க்கும்போது, என்கிட்ட இருக்கிற அமல்களின் சிறப்புகளையும் பார்க்கும்போது அதுல வந்து சில, அதாவது சாதாரண மனிதனுக்கு சாதாரண மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இதை பொறுத்து தப்லீகில் இப்படி ஒரு கேள்வி, அது முன்னாலே ஜக்கரியா மௌலானா ஷேகுல் ஹதீஸ் சாரன்பூரில் இருந்தார்கள். மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய ஞானி, உலகறிந்த ஞானி. அவர்கள் எழுதிய அரபியில் எழுதியிருக்கிற பதுல் மஜ்ஹூத் என்ற அரபியில் எழுதியிருக்கக்கூடிய மோத்தாவினுடைய ஷரஹ் 8 பாகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இதுபோல ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஞானி எழுதியதை அடிப்படையாக வைத்து நம்பப்பட்டு படிக்கப்படுகிறது. இன்று கூட தப்லீகிலே தலைவர்களோ அல்லது மற்றவர்களோ என்னை கூட கேட்டால் இந்த விஷயம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, எது மார்க்கத்துக்கு முரண் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அந்த விஷயத்தை விட்டு படியுங்கள் என்று சொல்லுகிறோம். நாம இதுதான் சரி என்று வாதாடவில்லை. ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் ஆகிரத்துடைய நம்பிக்கை வருவதற்காக படியுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர இது இப்படியே ஊர்ஜிதமான உண்மை என்று நாம் தப்லீகாரர்கள் சொல்லலை. அந்த புக்ல விட்டுட்டு படிங்க, விட்டுட்டு கூட படிக்கலாம். நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க, மத்த விட்டுருங்க. அந்த மாதிரி அந்த கிதாபுகள்ல இது வரைக்கும் எடுத்துட்டு மறுபடியும் மறுபதிப்பு போட்டதாக ஒரு செய்தி இருக்குது. அப்படி இல்ல அப்படியெல்லாம் எந்த பதிப்பும் போடல. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, எடுத்துட்டு போடுற உரிமை யாரும் தாங்க எடுத்துக்கொள்ளலை. அப்படி எடுத்துக்கொண்டால் இங்க ஒரு தப்லீகினுடைய பெரிய மர்கஸ் இருக்கிறது, இந்தியாவிலே, பாகிஸ்தானில் இருக்கிறது, பங்களாதேஷில் இருக்கிறது, பாரிஸில் இருக்கிறது, பாரிஸில் மஸ்ஜித் உமர் என்று இருக்கிறது. அதுபோல லண்டனுக்கு பக்கத்தில் 6000 பேர் ஒரே நேரத்தில் இன்று தொழுகக்கூடிய அளவுக்கு மர்கஸ் இருக்கிறது. அமெரிக்காவில் மர்கஸ் இருக்கிறது. அதே போல கனடாவில் இருக்கிற, உலக முழுவதும் மர்கஸ் இருக்கிறது. இப்போ இங்க நம்ம இந்தியாவில் சில பாகங்களை தப்லீக் ஃபஸாயில் கிதாபிலே அமல்களின் சிறப்பில் எடுத்து விடலாம் என்று நாம் முடிவு பண்ணினால், இதே போல இன்னொரு மர்கஸ்காரர்களும் முடிவு பண்ணலாம். இப்படியாக முடிவு பண்ணி எதையாவது செய்தால் கடைசியில் அது குழப்பத்தில் வந்து சேரும். ஆகையினால் இந்த படிப்பது வெறும் கல்வியை வளர்த்துக் கொள்ளுகிற நோக்கத்தில் அல்ல, ஆகிரத்துடைய நம்பிக்கை உருவாக்கி கொள்ளுகிற நோக்கத்தில் ஹதீஸ் படிக்கிறோம். நீங்கள் மற்றெல்லாம் வேண்டாம் என்றால் அதில் இருக்கிற ஹதீஸை மட்டும் படியுங்கள். அதிலும் பலகீனமான ஹதீஸ் என்று தோன்றினால் அதையும் விட்டு வெறும் ஹதீஸ் படித்து ஆகிரத்துடைய நம்பிக்கை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். அவ்வளவுதான். இந்த கிதாபு தான் முடிவான விஷயம் என்று அவர்கள் எப்பொழுதும் சொன்னதில்லை. அப்ப தப்லீக்ல போறவங்க நீங்க அமல்களின் சிறப்புகள் தான் படிக்கணுங்கிற அவசியம் யாருக்குமே போதிக்கப்படல. அமல்களின் சிறப்பு தான் படிப்பாங்க. அமல்களின் சிறப்பு அத்தனையும் படிக்கணும், இதுல இருக்கிறதெல்லாம் நம்பணும் அப்படிங்கிற போதனை இல்லை. இது படிக்கிறதே சொல்லும் போதே, அந்த கிதாப் படிக்க ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கிற, ரசூலுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் அல்லாஹ் ரசூலுடைய வாக்குகளை படிக்கிறோம். இதான் நோக்கம். அடுத்து மதரசாக்கு வரும். இப்போ நான் கேட்கிற விஷயங்கள் பலதரப்பட்ட மக்களால் உங்களிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா கேட்கணும், நியாயமான கேள்வி. ஆமா, உங்கள்ட்ட இருந்து அந்த பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத நான் கேட்கிறேன். இப்ப மதரசால படிக்கிற மாணவர்கள் இன்னும் கிணத்து தவளையாகவே இருக்கிறாங்க. உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. அது வாய்ப்பளிக்கப்படவில்லையா இல்ல அது தெரிந்து கொள்ள கூடாதுன்றே இருக்குதா அப்படிங்கிறதும் ஒன்றும் தெரியல.
மதரசால டோட்டலி என்ன நடக்குங்கிறது பொதுமக்களுக்கே தெரியாம இருக்குது. அரசுக்கும் தெரிவதில்லை, பொதுமக்களுக்கும் தெரிவதில்லை. அதனால நமக்கு எதிரான அரசுகள் வரும்போது மதரசாக்களில் தீவிரவாதம் வளர்க்கப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை உதாரணமா சொல்றதாக இருந்தா, இந்த மதரசாக்களில் போன அரசாங்கம் இருக்கும்போது இந்த மதரசாக்களில் தீவிரவாதம் வளர்க்கப்படும் சொல்லும் போது